அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நடப்பு அரசியல் குறித்து, குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் குறித்து நம்ம இந்த காணொலியில் அவங்க கூட கலந்துரையாட இருக்கிறோம். அக்கா, நேற்றைக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது சில நாட்களுக்கு முன்பாக விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதாவது நாங்கள் வந்து மாற்று சக்தி இல்லை, நாங்கள் வந்து முதன்மை சக்தி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இதனை ஒட்டி நேற்றைக்கு நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு விவாதத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க. ஜீவ சகாப்தன் வந்து ரொம்ப முழுமையாக வந்து ஒரு திமுகவின் சார்புடைய ஒரு பத்திரிகையாளர் இந்த ஒரு விவாதத்தை நடத்தினாங்கல்ல, இதுல குறிப்பாக அதில் கலந்துக்கிட்ட முஸ்தபா அவர் தாவேகாவினுடைய ஆதரவாளர் அப்படின்ற இதில் கலந்துக்கிட்டார். மீதி 4 பேருமே வந்து விஜய் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் குறிப்பாக ஜீவ சகாப்தன் அப்படின்ற ஊடகவியலாளர் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவருமே அதே கருத்து தான், விஜய் வந்து மாற்று சக்தியில் முதன்மை சக்தி இல்லை அப்படின்றது நிறைய காரணங்களை சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக அவர் சொல்லும்போது கவின்குமாரனுடைய அந்த படுகொலைக்கு, ஆணவ படுகொலைக்கு இது வரைக்கும் அவர் வந்து வாய் திறக்கலை. அதே மாதிரி இப்போ தூய்மை பணியாளருடைய போராட்டம் போயிட்டு இருக்குது, இந்த போராட்டத்துக்கு இத்தனை நாட்கள் அவங்க வாய் திறக்கல, பணியாளர்களை இப்போதான் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்றாரு. அப்போ இவங்க எந்த இடத்துக்குள்ள மக்களுக்காக களத்தில் நின்று இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ நீங்க அடுத்த சுற்றுல பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஜீவ சகாப்தன் வந்து ஒரு திமுக சார்பினுடைய ஒரு பத்திரிகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து பல பேரை வந்து விமர்சிச்சு பேசுறாரு, பல இடங்கள்ல வந்து ஏன் திரை விமர்சனம் கூட செய்யறாரு. ஆனா எந்த இடத்துலயும் திமுகவை மட்டும் விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். அதனால சரி, இவர் வந்து திமுக வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் அப்ரோச்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லணும், இல்ல நான் திமுக ஆதரவு இல்லை அப்படின்னு நார்மலா சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன எப்படி நீ திமுக ஆதரவுன்னு சொல்லாரு கோவப்பட்டாரு. அப்ப எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆக மொத்தம் யாருக்குமே வந்து திமுக ஆதரவை எடுத்திருக்கிறீங்க, திமுக சார்பு நிலையில பேசுறீங்கன்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அடிப்படையில. இந்த 5 வருஷத்துல திமுக கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4.5 வருஷம் ஆட்சியில திமுக ஊடகங்களை எப்படி மனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், இப்படி நிறைய போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு இவங்க வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஜீவ சகாப்தம் மாதிரியான நாட்கள் ஒரு திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து வந்தவர், பெரியாரு, அம்பேத்கர், மார்க்ஸ்னு கொள்கை கோட்பாடெல்லாம் பேசுறவரு, கடந்த அதிமுக ஆட்சியில இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆட்சியில இவங்க வந்து தொடர்ச்சியாக மௌனிக்கப்பட்டிருக்காங்கன்றதை விட இவங்க வந்து திமுகவினுடைய கையாளாக, கைக்கூலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இவங்க எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க, நல்லா தான் வருவாய் பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருவாய் கூட பத்தாம இவங்க வந்து திமுக கிட்ட ஏன் இப்படி சரணிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்றதான் நமக்கு இங்கே வந்து கேள்வி எழுது. என்னன்னா, நீங்க பாருங்க, நீங்க குறிப்பிட்டீங்க திரை விமர்சனம் கூட பண்றீங்க. இதே ஜீவ சகாப்தன் போட்ட ஒரு ட்வீட் என்னால வந்து சொல்ல முடியும். 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, 5 வருஷம் ஃபீல்டில் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம், 50 வருஷமா நடிகராகவும் 45 வருஷமா சூப்பர் ஸ்டாராகவும் தொடரும் அகில உலக அளவில் ஒரே நபர் ரஜினிகாந்த் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் கூலி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஹேஷ்டாக் எல்லாம் போட்டுருக்காரு. இப்போ இந்த ஜீவ சகாப்தன் அது கூட கலந்துக்கிட்டாருல, இந்த ஜீவ சகாப்தன் விஜய் என்ன சொல்றாரு, 10 நாட்களா நீங்க வந்து வாயை திறக்கல, பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த ஜீவ சகாப்தன் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாரு, இவரே பேசல. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய் பேசணும், அது தார்மீகம், பேசல அப்படின்றது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு ஜீவ சகாப்தனுக்கு ஏதாவது தார்மீகம் இருக்குதா? ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு மக்களோட அவரை வந்து பேசிக்கிறாரு, அவர் பேசலங்கிறது ஒரு விஷயம். அப்படின்னா தார்மீகமா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டியது இங்க ஆளும் வர்க்கத்தை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கல, துறை அமைச்சர் சார்ந்த துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் வாய் திறக்கல, எதுவுமே விமர்சிக்கல. நேரம் வந்து மேயர் பிரியா கூட அங்க இருக்கிறாங்க, அவங்க பேச விடல. சம்பந்தமே இல்லாம சேகர் பாபு வந்து மிரட்டிட்டு இருக்காரு, நீ எந்த பிரஸ், என்ன ஊடகவியலாளர் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப அது குறித்தெல்லாம் இவர் வந்து பேசல. இது போக நீங்க பாருங்க, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகை தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை எப்படி கையாளுறாரு நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு, ஒரு முன்னாள் நடிகை கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு ஸ்டாலின். எம்என் ராஜனா அவங்க வீட்டுக்கு போறாரு, அதுக்கு நேரம் இருக்குது. ரோட் ஷோ நடத்துறாரு, அதுக்கு நேரம் இருக்குது. எல்லாம் அதுதான் பெரிய ஹைலைட். நேத்தைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சோசியலிச கியூபாவை காப்போம் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ படம் எல்லாத்தையும் போட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்களே கம்யூனிஸ்டுகள் தான். கியூபா எங்க இருக்கு? கியூபான்னு சொன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு ஸ்டாலின்.
அந்த மாதிரியான ஆளு. இவரை கூட்டு வச்சுக்கிட்டு சோசியலிச கியூபா இப்ப காக்க போறாங்களாம். இது நடத்துறது யாரு? கம்யூனிஸ்ட். நான் அடுத்து வரேன். அப்பாவி ஏழைகள், தூய்மை பணியாளர்கள், கொரோனா காலகட்டத்துல, பேரிடர் காலகட்டத்துல முன்கள பணியாளர்களா நின்னு வேலை செஞ்சவங்க அவங்க. எதுவும் அவங்க என்னத்தை கேட்கறாங்க? என்ன பெரிய கோடிகள்ல லட்சத்துல சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்க ஒண்ணும் கிடையாது. சில ஆயிரங்கள் வாங்கக்கூடிய ஏழை மக்கள். அந்த மக்களை நோக்கி கரிசனம் நீளம் அப்படி இல்லைன்னா பேரை சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா? இதுல சொல்றாரு, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க, என் பேரே ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு இதை விட இழுக்கு நான் சொல்றேன். அந்த ஸ்டாலினுக்கு இழுக்கு வேற எதுவும் இருக்காது. தெரிஞ்சோ தெரியாமையோ கருணாநிதி ஸ்டாலின் பேர் வச்சுட்டாரு. அதனால இவர் வந்து கம்யூனிஸ்ட் ஆயிட்டாரு. இவர் வந்து பெரிய போராட்டக்காரர். இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்களே கார்பரேட் கைக்கூலிகளா மாறி இருக்கக்கூடிய காட்சி. சோசியலிசம்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவலான எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, ஊதியம், இருக்கக்கூடிய இடம், இதுதானே சோசியலிசம். இங்க சொந்த மண்ணில் சொந்த மாநிலத்துல எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கல, ஆனா விளம்பரம் மட்டும் எல்லாருக்கும் எல்லாம். இதுல என்ன கூத்துனா, இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி தான் அது. கடந்த ஆட்சியில இந்த மாதிரி தனியார் மாத்துறாங்க அப்படின்னு ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறாரு. திமுக தேர்தல் அறிக்கையிலையும் இதை வந்து சொல்லிருக்காங்க. அப்ப எஜமானே நீங்க கொடுத்த 500 வாக்குறுதியில 285வது வாக்குறுதியா இது ரொம்ப கொடுத்திருக்காங்க. அது இல்லங்கிறாரம்மா சேகர் பாபு. அவர் சொல்லுவாரு, கொடுக்கவே இல்ல, நான் எங்க கொடுத்தோம்ல கேக்குறாரு. மனவாடு தமிழ் படிக்க தெரியாது, படிச்சவங்களா எடுத்து சொல்லணும்ல. முதல்ல சேகர் பாபுக்கு இதுல என்ன ரோல்? உள்ளாட்சித்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிர்வாகம். வர வேண்டியது கே என் நேரு, பேச வேண்டியது மேயர் பிரியா இல்ல டெபுட்டி மேயர் தான் அவங்க பேசணும். யாருமே பேசல. ஆனா சேகர் பாபு வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நினைப்பு என்னன்னா, ஒட்டுமொத்த பட்டச்சனையும் எங்களுக்கு தான். முதலமைச்சர் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், இங்க ஒரு பியூரோக்ராட்டினுடைய அரசியல் தான் நடக்குது. இங்க நிர்வாகிகளால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அரசு தான் நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து உண்மையாவே ஆட்சி நடத்துறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுலயும் இந்த வட சென்னை என்பது எழுதி கொடுத்த மாதிரி இந்த பட்டா வந்து சேகர் பாபுக்கு தான் இல்ல. அவங்க கட்சி பஞ்சாயத்தை போயிட்டு சேகர் பாபு பார்த்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது நிர்வாகம் சார்ந்தது. அரசுக்கும் கட்சிக்கும் என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குது. ஏன்னா கட்சின்ற சாயல் வந்து அரசாங்கத்துக்குள்ள விழக்கூடாது. அதான் அரசியலமைப்பு சட்டப்படி சரியானது. ஆனா இங்க என்னன்னா, சம்பந்தமே இல்லாம அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காத ஜீவசகாப்தன் நேற்று இப்ப டிவியில உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய் கேள்வி கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து ஜீவசகாப்தன் பேசியிருந்தாரு. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, ஜீவா டுடேன்னு. இந்த டுடேல போடக்கூடாதா? இன்னைக்கு டுடே நிலவரம் எப்படி இருக்குதுன்னு 11 நாட்களாக அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு வக்கரமான அரசாங்கம் அப்படின்னா, அந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் பக்கத்துல இருக்க மாநகராட்சி அந்த கழிவறையை வந்து பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் போராடுறாங்க, கழிவறையை பூட்டி வைக்கிறாங்க. கேடு கட்டவங்க. இப்படி ஒரு மனநிலை படைத்தவர்கள். இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசம் நடந்துருந்தா ஜீவசகாப்தம் வாய் திறப்பாரு. குஜராத் அவங்க எடுத்துக்காட்டா போற அடுத்த சம்பவமே வந்து உத்தரப்பிரதேசம், பீகார் இருந்தாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த தூய்மை பணியாளர்கள் குஜராத்ல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா, தமிழ்நாட்டு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா? இவங்க ஓட்டு போட்டதுனால தமிழ்நாட்டுல ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரா, வேற ஏதாவது மாநிலத்துல வேற யாராவது முதலமைச்சர் வந்தாரா? கழிப்பறை யாராவது க்ளோஸ். எவ்வளவு வக்கரமானவங்க இவங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அத குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாரா? அதுதான் கேள்வியே. ஏன் பேச மாட்டீங்க? இங்க ஏதாவது பிரச்சனை வைங்களேன், நேர தலைமை சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுவான். குஜராத்துக்கு ஓடிடுவான், இல்ல உத்தரப்பிரதேசுக்கு ஓடிடுவான், பீகாருக்கு ஓடிடுவான், ஒரிசாக்கு ஓடிடுவான். அங்கெல்லாம் பாத்தீங்களா, மணிப்பூரை பாத்தீங்களா அப்படின்னு கிளம்பிடுவாரு. ஏய், தமிழ்நாட்டை பாரியா, சென்னையை பாரியா, தலைநகர்ல இத்தனை லட்சம் மக்கள் கூடக்கூடிய அந்த அவ்வளவு மெட்ரோபாலிட்டன் அவ்வளவு ஏரியால நின்று அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் பேச காணும். இப்படி இது இருக்குது. இன்னொரு விதத்துல விஜய் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, கவின் ஆணவ படுகொலைக்கு பேசினாரா? விஜய் பேசல. சந்தர்ப்பவாத அரசியல், அப்பட்டமான வாக்கு அரசியல் விஜய் பேச மாற்று கருத்தே இல்ல நமக்கு. தூத்துக்குடிக்கு போய் தூத்துக்குடியில இருந்து கால் போட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் பேசினாரா? எத்தனை நாள் ஆச்சு ஸ்டாலின் பேசுறதுக்கு? அங்க ஒரு கார் கம்பெனி அதோட ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிட், அந்த கார் ப்ரொடக்ஷன் வந்ததுக்காக போயிருந்தாரு. அங்கிருந்து வெறுமனே 20 நிமிஷம் தான் அந்த கவின்குமாரோடைய சொந்த ஊருக்கு. தூத்துக்குடி எங்க ஊர் தானே, எனக்கு நல்லா தெரியும். ரூட் முகம் எனக்கு தெரியும். இப்ப 20 நிமிஷம் அங்க போக முடியாதா? அஜித் குமார் கொலைக்கு போனாரு. ஏன் இப்ப அண்மையில ஒரு காவல் அதிகாரி அஜித் குமார் கொலைக்கு ஸ்டாலின் போல, விஜய் தான் போனாரு. ஸ்டாலின் வந்து அந்த இதுக்கு வந்து போகல. என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போயிட்டு தூத்துக்குடியில இருந்து போன் அடிக்கிறாரு. ஏன்னா சென்னையில அடிச்சா டவர் கிடைக்காது போல, தூத்துக்குடிக்கு வரைக்கும் போயிட்டு தூத்துக்குடியில இருந்து போன் அடிச்சு. எவ்வளவு கேலி கூத்து!
அப்ப கவின்குமார் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஜீவசகாப்தன் பேசினாரு. நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், ஜீவசகாப்தன் பேசினாரு. அவங்க அம்மா ஓவியா வச்சு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு, மற்ற நிறைய பேர் வச்சு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. ஆனா அங்க பேச வேண்டிய மையக்கணி யாருன்னா ஸ்டாலினுடைய கள்ள மௌனம். எக்ஸாக்ட்லி. அதை ஒரு பேசுறாரா? பத்திரிகையாளரா அவர் இன்னும் நிறைய விஷயங்களை சுட்டி காமிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் நடுவுல வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. உடனே அதற்கான தீர்வை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இழப்பீடு கொடுத்தாங்க. உடனே வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. நிவாரணமும் கொடுத்தாங்க. இது அத்தனையும் ஒரு கொலைக்கு பின்னாடி இவங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஏன் கவின் குமாரோடைய கொலைக்கு பின்னாடி இது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க கேஸ்ட் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னா நீங்க தாவேக்கா விஜய் அவர்களுக்கு பதிவு செய்ய முடியும் அப்படின்னா ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள்? ஏன்னா இப்போ இவங்க இந்த கவின்குமார் இதை பேசுறாங்க, அது குறித்து வீடியோ வெளியிட்ட அந்த கோபி சுதாகரனுடைய இதெல்லாம் இவங்க வந்து போடுறாங்க. ஆனா இங்க எழக்கூடிய அடிப்படை கேள்வி என்னன்னா பிசிகாகவும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சாதிக்கு எதிரான சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு தனிச்சட்டம் தேவையில்லைங்கிறாரு. அப்போ ஒரு சமூக நீதி அரசு, ஒரு திராவிட மாடல் அரசு, பெரியார் வழி நடத்தக்கூடிய ஒரு அரசு இதே வந்து வேணான்னு சொல்லுது. ஜீவசகாப்தனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்றணும்னு என்னைக்காவது கேட்டிருப்பாரா? கவின்குமார் படுகொலைக்கு ஏன் நேர்ல போலன்னு இந்த ஜீவசகாப்தன் என்னைக்கா கேட்டிருப்பாரா? கேட்டிருந்தாருன்னா எங்கன்னு கொஞ்சம் காமி. ஏன்னா திமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுருமா, அதனால பேச மாட்டாங்க. அப்போ கவின்குமார் ஆணவ படுகொலைக்கு நம்ம எவ்வளவு ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்தோம். பாலியல் வன்கொடுமைக்குன்னு சட்டம் இருக்கு, இருந்தாலும் போக்சோன்னு தனி சட்டம் கொண்டு வந்தனால எவ்வளவு கேசஸ் இன்னைக்கு அது வழியா நமக்கு குவிஞ்சு கிடக்கு. 6000 கேசஸ் ஆண்டோன்றிருக்கே பதிவு செய்யப்படுது. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. லதா சிங்ன்ற கேஸ்ல இன்னும் நிறைய கேசஸ்ல வந்து ராஜஸ்தானும் கர்நாடகாவும் வச்சிருக்காங்க. கர்நாடகா இல்ல, ராஜஸ்தான் மட்டும் தான், ராஜஸ்தான் மட்டும் அந்த சட்டத்தை வச்சிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் இருக்குது. ஏன் ஏற்றம் இருக்கிறீங்க? இந்த திராவிட மாடல் அது இது ராஜஸ்தான் பேசல, நீங்க தான் பேசுறீங்க. சமூக நீதி காவலர்கள் எல்லாமே பேசுறீங்க. பேட்ரன்ஸ் ஆஃப் சோஷியல். அப்ப என்னன்னா ஓட் பாலிடிக்ஸ்னு வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா சமரசம் பண்றீங்க. அஜித்குமார் படுகொலைக்கு இந்த ஜீவசகாப்தன் பேசல, கவின்குமார் படுகொலை ஆணவ படுகொலைக்கு பேசல, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஸ்டாலினை கேள்வி கேட்கல. எது குறித்துமே இவர் ஸ்டாலினை கேள்வி கேட்க மாட்டாரு, அரசாங்கத்தை எதையுமே கேட்க மாட்டாரு. நேரம் குஜராத்துக்கு ஓடி போவாரு, பீகாருக்கு ஓடி போவாரு. இப்படி எல்லாம் நீங்க பத்திரிகையாளர் போர்வையில் உட்காந்துக்கிட்டு திமுக ஜால்ரா போடுவாங்க. இது வந்து ஊடகத்தீண்டாமை. ஆனா இத கேள்வி கேட்டோம்னு வைங்களா ஏத்துக்க மாட்டாங்க. திமுகவுக்கு வெண்சாமரம் வீசுவாங்க. இத வந்து செலக்டிவ் அம்னிஷன் கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்குற கூலிக்கு விசுவாசம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க ஊடகவியலாளர் போர்வையில திமுக ஜால்ரா போடுறாங்க. நீ திமுக ஜால்ரா அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இது என்ன புரியல? இவங்களே மேடையில பேசுவாங்க திமுக சொம்புன்னு சொல்லாங்க, அண்டான்னு சொல்லுங்கன்னு. ஆனா திமுகவை பத்தி கம்பேர் பண்ணி பேசிட்டு இவ்வளவு கோவம் வருது. அப்ப ஏன் திமுக பத்தி நான் என்ன சொல்றேன், நான் போடுறது திமுக ஜால்ரா, திமுக ஊடகவியலாளர்னு சொன்னா அதே பொறுத்துக்க முடியல. அவ்வளவு கேவலமா திமுக மத்தவங்க சொல்ற மாதிரி அதான் கேட்க தோணுது. திமுக சார்பு எடுக்கிறது எவ்வளவு கேவலம்ன்றதை ஜீவசகாப்தன் நேரத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு, குதிய குதிக்கிறாரு. அப்போ முழுசா எக்ஸ்போஸ்ட் இப்படி இருக்குதுல்ல. இப்ப இந்த அண்டா, இந்த ஜீவசகாப்தன், இந்த மாதிரி அந்த வரிசையிலயா இவங்க எல்லாமே திமுகவுடைய சொம்முன்னு தெரியும். அதே மாதிரி இவர்களுக்கு எதிராக இன்னொரு அண்ணா, ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருந்தாரு. அது யாரு? ஷபீர் அஹமத்னு ஒருத்தர். அவர் நல்லதனமா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்து திமுக எகெயின்ஸ்ட் தான், ஒரு பத்திரிகையாளர் தான் இருந்தாரு. இல்ல நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அது வந்து ஒரு ஸ்கூல் எடுகேஷன் ஃபங்க்ஷன். ஓகேயா, அதுல முழுக்க முழுக்க வந்து திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல ஷபீர் அஹமதும் ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்திருக்கலாம், ஊடகவியலாளரா வந்திருக்கலாம். அது இல்ல. இப்ப என்னன்னா திமுகவினுடைய அந்த ஆர்.எஸ். பாரதியினுடைய மகன் சாயலட்சுமி காந்த்னு ஒருத்தர் ட்விட்டர்ல வெளிப்படையா ஷபீருக்கு மிரட்டல் விடுறாரு, இவனெல்லாம் வாழவே கூடாது, வாழ விடாம செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஏத்து பேசணும். என்ன மீடியாக்காரனை பத்தி எப்படி இது பண்ணலாம்? நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவா எல்லாத்துக்கும் பேசியிருக்கிறோம். ஊடகவியலாளருக்கு ஆதரவாக, ஷபீர் அகமதுக்கு ஆதரவாக நம்ம பேசணும், எல்லாமே செஞ்சோம். ஆனா இந்த ஷபீர் அகமது என்னன்னா ஒரு ஊடகவியலாளரா செயலாற்றாம அவருடைய முகத்திரையும் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல அவர் தொடர்ச்சியா நான் ஏன்னு சொல்றேன், நீங்க பாருங்க. 11 ஆகஸ்ட் 2025 4:03 ஈவினிங் 4:43 என்ன போடுறாரு அப்படின்னா ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்டிங் இன் சென்னை ஆர் மீட்டிங் டிவிகே சீஃப் விஜய் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. அதாவது தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து விஜய் வந்து சீக்கிரத்துல பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்குன்னா நம்ம பனையூர் பண்ணையார் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அங்க கூப்பிட்டு இருந்தாருல, என்ன கேக்குறேன்,
இந்த பனையூர் பண்ணையாரு இங்க வரமாட்டாராம். இவர் வந்தாருன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா, அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருவாங்களாம். இவரு பெரிய அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர் புட்டின், இவர் வெளியே வந்தாருன்னா இவர் தலைக்கு ஆபத்து இருக்கு. அவங்க கூட எளிமையா ரோட்ல நடந்து போயிருவாங்க. அதுதான் கேலி கூத்து. ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகன். இவர் வந்தாரா கூட்டம் வரும், ஒரு 500 பேர் வருவாங்களா, வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் திரும்பட்டும், இஷ்யூ ஆகட்டும். மக்கள் படுற கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன கேக்குறேன், ஓட்டு கேட்கறதுக்கு வெளியே போறா மாட்டாரா? கட்டாயம் போறல. அப்போ இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு போக வேண்டியது, ஷூட்டிங்ல 4 இது எடுக்க வேண்டியது, கேரவன்ல உட்காந்துட்டு ஜாலியா இதுதான் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இதை விட ஒரு பண்ணையார் தானே வேற எங்கேயும் இருக்க. இவருடைய ஆபீஸ்ல எனக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட் எல்லாம் வச்சுட்டு, இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதுக்காக வச்சுக்கிறோம். ஆனா ஷூட்டிங் இந்த லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க கூட்டி வச்சுக்கிட்டு, அதாவது இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. நம்ம நடிப்புல இருந்து வெளியே வந்துதானே ரியாலிட்டி அவங்களுக்கு புரியும். சினிமா நடிகை அரசியலுக்கு வந்தாங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். அப்ப இவ பனையூர் பண்ணையார் என்ன பண்ணாரு, ஆட்கள் இல்ல தூய்மை பணியாளர்கள் 11 நாளா அல்லல் பட்டு அவதிப்பட்டு ரோட்லயும் வீதிலையும் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த ஷூட் எடுத்து நீ இப்ப வீட்டுக்கு வர வச்சதே பெரிய தப்பு. அதுல நீங்க ஷூட் வேற எடுப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த பனையூர் பண்ணையார் வெளியே வந்து அந்த போராடக்கூடிய மக்கள் இடத்துக்கு போனாருன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுமா? சரி, அது ஒரு லாஜிக்னே வைப்போமே. இந்த 11 நாட்கள்ல ஏன் ஒரு அறிக்கை விடல? அதுக்கும் டிராபிக் ஜாம் வந்துரும். அறிக்கை விட்டா டிராபிக் ஜாம் ஆயிருமா? தெரியலையே. பிரஸ் மீட் பனையூருக்கு நம்ம எல்லாரும் பேசி விமர்சிச்சு அதுக்கப்புறம் தான் அறிக்கை வந்து. நான் நினைக்கிறேன், இப்ப பனையூர்ல உட்கார்ந்துட்டு ஒரு அறிக்கை விட்டா டிராபிக் ஜாம் ஆயிருமா? தெரியல. இல்ல பனையூர் ஆபீஸ்ல வச்சு பிரஸ் மீட் எல்லாம் வாங்க, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து என்னுடைய ஸ்டாண்ட நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் நடத்தலாமே. பனையூர் உங்க அலுவலகத்துக்குள்ளேயே நடத்தலாமே. இந்த விவாதம் அதுக்கும் டிராபிக் ஜாம் ஆயிடுமா பனையூர்ல? இல்ல இங்க வேற எங்கேயாவது ஆயிடுமா? அப்ப என்னடா நான் பேசுறதுக்கு ஸ்டஃப் இல்ல. அதான் விவாத ஊடகங்கள் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு கொடுக்குற வெளிச்சத்துல கால்வாசி விஜய் திருப்பி அவருக்கு கொடுத்தாலாவது ஏதாவது பிரோஜனம் இருக்கும். ஒரே ஒரு 1-to-1 உட்கார்ந்து அவரோட நிலைப்பாடு என்ன, மனசை திறந்து பேசிட்டோம், மக்கள் படுறது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதாவது மக்களுக்கு. என்னடா இப்ப விஜய் வந்து இப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க, அவர் வந்து அவ்வளவு பொலிட்டிக்கல் நாலேஜ் அவ்வளவு பெரிய தெரியும். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இப்படித்தான் பண்ணாங்களோ அரசியல், அப்படித்தான் பண்றாருன்னு பல பேர் பேசிக்கிறாங்களே. இல்ல அவங்க இப்படிலாம் இல்ல, ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியாஸை கூட சந்திப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்ப என்னடானா இப்ப இந்த விஜய் போயிட்டு இந்த தூய்மை பணியாளர்களை சந்திக்க போறாங்கல்ல, இந்த செய்தியை தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஷபீர் அஹ்மத் ஒரு ட்வீட்டா போடுறாரு. இப்போ இதுல எந்த சிக்கலும் இல்ல, ஒரு செய்தியாளரா அவர் இந்த செய்தியை கேரி பண்றாரு. இப்ப விஜய்க்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை அண்ணன் சீமான் இந்த தூய்மை பணியாளர்கள் நின்னார்ல, 2 அறிக்கை கொடுத்தாரு. நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பணியாளர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. 2வது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு போலீஸ் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது, கலைஞ்சிருங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க நாம் தமிழர் உறவுகளுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா வழக்கறிஞர்கள் அங்க போய் நில்லுங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் அங்க போய் நில்லுங்க, மக்களுக்கு உறுதுணையா இருங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி கைது பண்ணாம தடுத்தது நாம் தமிழர் கட்சியினரும் அங்க இருந்த வழக்கறிஞர்களும். அப்ப அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம அன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தனியாவே, அதே அன்னைக்கு நேர்ல போய் அந்த மக்களை சந்திச்சாரு 4. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு நேர்ல சந்திச்சு உணவு கொடுத்தாரு. 5 எல்லா நாட்களும் நம்ம உணவும் கொடுத்துட்டு. ஆமா, உணவு இல்ல, அண்ணன் செஞ்சதை மட்டும் சொல்றேன், சீமான் அண்ணன் செஞ்சதை மட்டும் இந்த 5 விஷயம் சொல்றேன். இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒரு செய்தி இந்த ஷபீர் அஹ்மத் கேரி பண்ணாரா? ஏன் அப்படி? அது என்ன, அங்கதான் இந்த ஷபீர் அஹ்மத் வந்து எக்ஸ்போசிங் அது நடந்திருக்குது. நான் என்னன்னு சொல்றேன், சில நாட்களுக்கு முன்பாக விஜயை ஷபீர் அஹ்மத் சந்திச்சிருக்கிறார். தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு எங்க நடந்திருக்குது அப்படின்னா, மவுண்ட் ரோட்ல அந்த கட்சியில இவர் இருக்கார்ல, மார்டி லாட்ரினுடைய ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு இது வச்சிருக்காரு. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல விஜயும் ஷபீர் அஹ்மதும் சந்திச்சிருக்கிறாங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? அப்ப அங்க கைமாற வேண்டியது கைமாறி இருக்குது, அதுக்காக விசுவாசம் காட்டுறாரு. அதாவது நான் என்ன கேக்குறேன், இந்த ஷபீர் அஹ்மத் விஜய் வந்து வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அந்த மக்களை கூப்பிட்டு சந்திக்கிறாரு, சந்திக்க கூட இல்ல, சந்திக்க போறாங்கன்றதையே செய்தியா கேரி பண்ணி ட்வீட் போடக்கூடிய இந்த ஷபீர் அஹ்மத் 5 நிகழ்வுகள் அண்ணன் சீமான் இதை முன்னெடுத்திருக்கிறாரு. முன்னெடுத்ததுக்கு பிறகாவது ஒரு செய்தி போட்டாரா? அப்ப ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? கொஞ்ச நாளாவே ஷபீர் அஹ்மதினுடைய செயல்பாடுகள் நமக்கு மாற்றம் தெரியுது, விஜய்க்கு ஆதரவான செயல்பாடுகள் தெரியுது. அப்ப ஒரு பத்திரிகையாளரா இருந்து கொண்டு நீங்க நியூஸ் பண்ணிட்டு வேலை பாக்குறீங்க, இண்டிவிஜுவல் ஜர்னலிசம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிரைவேட்டா ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க வியூவர்ஸ் கிட்ட. அப்போ நீங்க இவ்வளவுக்கு நீங்க ஜென்யூனா ஜென்டலா இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க விஜயை சந்திச்சது எதுக்காக? தனியா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல சந்திச்சது எதுக்காக? அப்ப என்னன்னா
இவருடைய செயல்பாடு நமக்கு தெரியுது. இதெல்லாம் செகண்டரி. முதல்ல நம்மளை குறித்து ஒரு பத்திரிகையாளரா, ஒரு நடுநிலையா எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு கூட போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி எல்லாம் போய் உட்காந்து போராடுறாங்க. அவங்க குறித்தும் போடுறது இல்ல. நம்ம 8 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்கோம், 8.22 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்கோம், தொடர்ச்சியா போராட்ட களத்துல நிக்கிறோம், எல்லா நாட்களையும் நம்ம நிக்கிறோம், நம்மளையும் அவர் வந்து போடுறதா இல்ல. இது வந்து கட்டாயம் வந்து சந்தேகத்திற்குரிய. அப்ப என்னடான்னா, நீங்க ஜீவ சகாப்தமோ, செந்தில்வேலோ, ஷபீரோ, யாரா வேணா இருக்கட்டும், இன்னைக்கு மீடியா, இந்த ஜேர்னலிசம் இப்படின்றது அப்சல்யூட் கரப்ஷன் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக இவங்க யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆர்டிகல் போடுறது, ட்வீட் போடுறது, வீடியோ போடுறதுல இருந்து விலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோம். விலைக்கு போகுனா எப்படி அது ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்க முடியும்? அதுதான் கேள்வியே. அப்ப இவங்க இங்க உட்காந்துக்கிட்டு கோடி மீடியா, மோடிக்கு சொம்பு தூக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமியை பேசுறானுங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு ஷபீருக்குள்ளயும், ஒவ்வொரு ஜீவசகாப்தனுக்குள்ளயும், ஒவ்வொரு செந்தில்வேலுக்குள்ளயும் மோடிக்கு சொம்பு தூக்குற மாதிரியான அர்ணாப் கோஸ்வாமிகள், ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு அர்ணாப் கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த நிலைமை இருக்குது. இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கூடிய விரைவில் கலைக்கப்படக்கூடிய செய்திகளும் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருப்பதாகவும், ஏன்னா இப்ப நாளை மறுநாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15 இந்தியாவுடைய சுதந்திர தினம். அதாவது சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்தை கடந்து போயாச்சு. ஹர்கர் திரங்கான்னு வீட்டுக்கு வீடு கொடியேத்துலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கும் இந்த மக்களை, மண்ணை சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த மக்கள் போராடுறது இந்திய நாட்டுக்கு இழுக்காயிடுமா? ஆனா அந்த மக்களை போராட வைக்கிறது அசிங்கம் கிடையாது. அந்த மக்களுக்கு அடிப்படை சம்பளம் கொடுக்காம, அடிப்படையான பணி நிரந்தரம் செய்யாம, ரொம்ப பேசிக் இப்படி கொடுமைப்படுத்துறது இந்த நாட்டுக்கு வந்து பெருமை. அந்த மக்கள் தெருவுறங்கி போராடுறது அசிங்கம். அது யாரு? அரசுக்கு அசிங்கம். ஆனா அந்த மக்கள் இந்த நிலையில இருக்கிறது அரசுக்கு அசிங்கம். அதுதான் நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த தூய்மை பணியாளர்கள், ஏழை தூய்மை பணியாளர்கள் ராப்பகலாக மெட்ரோ சிட்டிஸ்ல, குறிப்பா மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பாக நின்னு போராடுறதுனால சென்னையினுடைய குப்பை நாரல, சென்னை திராவிட மாடல் ஆட்சி நாரு. அதுதான் யதார்த்தம். அப்போ இந்த மாதிரியான இந்த சோகால்டு ஜேர்னலிஸ்ட், இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ், இவங்க எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கங்க. குறிப்பாக இந்த ஜீவசகாப்தன், இந்த மாதிரியான அஹ்மத் ஷபீர், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக. ஆமா, இதுதான் நம்ம மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறோம். கலந்து கொண்டு உங்களுக்கு கருத்துக்களையும் நேற்று ஜீவசகாப்தனை கதற விட்டமைக்காகவும் என்னுடைய அன்பும் நன்றியும்.